நேர்களே, அடுத்ததாக ஆஸ்திரேலிய தமிழ் அறிஞர் ஒருவரின் சிறப்பு பேட்டி. தமிழகத்தில் 30 ஆண்டுகளாக அகதிகளாக உள்ள இலங்கை தமிழர்கள் குடியுரிமை கிடைக்காமல் அதை தேடி ஆஸ்திரேலியாவிற்கு அதிக அளவில் வருவதாக கூறுகிறார் ஆஸ்திரேலிய தமிழ் எழுத்தாளர் மாத்தலை சோமு. தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அவர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கொடுத்த சிறப்பு பேட்டியில் இந்தியா நினைத்தால் 24 மணி நேரத்தில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியும் என்கிறார். ஆஸ்திரேலியாவில் தமிழ் மாணவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து கல்வி பயிலுகிற இந்திய மாணவர்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள். அங்கே சில நிகழ்வுகள் நடந்தது உண்மை. ஆனால் அது இன ரீதியான நிகழ்வு அல்ல, அது வேறு வேறு காரணங்களால் ஏற்பட்ட ஒன்று. பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாட்டிற்கு நாம் குடியேறுகிற போது அந்த நாட்டு வாழ்க்கை முறை எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. உதாரணமாக இந்தியா கிரிக்கெட்டிலே வென்ற போது நள்ளிரவு 2 மணிக்கு அங்கே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சில இந்திய மாணவர்கள் தாரை தப்பட்டையோடு வீதியிலே வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். இது அந்த நாட்டு மக்களுக்கு பிடித்த அல்லாத ஒன்று. இரவு பொழுது அங்கே மிக அமைதியாக இருக்கும். ஒருவர் வானொலி கேட்பது கூட அடுத்தவர் கேட்காது. ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியா என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கிற 30 ஆண்டு காலமாக அகதியாக இருப்பவர்கள் தான் அங்கே வருகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாட்டிலே 5 ஆண்டுகளுக்கு மேலே குடியுரிமை இல்லாமல் இருந்தாலே வெளிநாடுகளிலே அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. 30 ஆண்டு காலமாக குடியுரிமை இல்லாமல் ஸ்டேட்லெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த நிலையிலே வாழ்வது என்பது மிக மோசமான ஒன்று. அவர்களுடைய எதிர்காலம் 30 ஆண்டு காலத்திலே இங்கே இருந்த மூத்த தலைமுறையுடைய எதிர்காலம் வீணாகிவிட்டது. அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்தை எண்ணித்தான் அவர்கள் போகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஆஸ்திரேலியா அகதிகள் தீர்மானத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறது. எனவே அகதிகளாக வருபவர்களை அவர்கள் கனிவோடு பணிவோடு வரவேற்று அவர்களுடைய கோரிக்கை உண்மை என்றால் அவர்கள் அகதிகளாக ஏற்று அவர்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை செய்கிறது. அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் தற்போது அதிலே அரசாங்கம் அரசியலாக வந்துவிட்டதால் எதிர்க்கட்சி தீவிரமாக இதனை எதிர்ப்பதால் பல மாறுதல்களை செய்திருக்கிறது. ஆனால் அகதிகள், உண்மையான அகதிகளுக்கு ஆஸ்திரேலியா எந்த தடையுமே எப்போதுமே விதித்ததில்லை. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு இந்தியா சரியாக தன் ஆளுமையை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இலங்கைக்கு பக்கத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நாடு, வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடு. இந்தியா நினைத்தால் 24 மணி நேரத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசியல் அங்கே குறுக்கிட்டு என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இலங்கையிலே மாநிலம், அதாவது தமிழகத்தை போல ஒரு மாநில ஆட்சி அமையுமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு மேலே வருவது அது வேறு. அது தனிநாடு வருகிறது என்றால் அது வேறு. ஆனால் மாநில ஆட்சியை விரும்புகிறார்கள். யுத்தம் முடிவடைந்து விட்டது. யுத்தம் முடிவடைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தீர்வே அங்கே வைக்கப்படவில்லை. இந்தியா தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று நான் எண்ணுகிறேன். இன்னைக்கு உலகத்திலே பல இன நாடு இல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக இந்த நாடு அமைவது என்பதிலே அரசியல் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். வங்காள மொழி பாகிஸ்தானிலே பேசப்பட்டது. வங்காள முஸ்லீம்கள், அவர்களுக்கு ஒரு நாடு அமைந்தது பெரிய போராட்டத்தின் விளைவாக அல்ல. பாகிஸ்தானை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. அதற்கு இந்திய அரசாங்கம் முழு மூச்சாக நின்றது. அதே போல இந்தோனேசியாவிலே இருக்கிற ஈஸ்ட் திமோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி. அதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் அங்கிருந்து பிரித்தது, இந்தோனேசியாவிலிருந்து. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், ஈஸ்ட் திமோரில் அதிகமான எண்ணெய் இருக்கிறது. இங்கே அரசியல் இருக்கிறது, அங்கே எண்ணெய் இருக்கிறது. தமிழர்களிடம் எண்ணெயும் இல்லை, சொந்த அரசியலும் இல்லை. இதற்கு மேல் நீங்களே பதிலை தேடிக்கொள்ளலாம்.